இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஸ்க்ரீன் ரெக்கார்டர் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரீயாக எந்த லைசன்ஸும் இல்லாமல் நீங்கள் மொபைலில் பண்ண போகிறத வந்து அப்படியே கேப்சர் பண்ணிக்கும். நீங்கள் ஸ்டார்ட்டுக்கு போய் சர்ச் போய்க்கோங்க, ப்ளே ஸ்டோர் போய்க்கோங்க. நீங்கள் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா பண்ண தேவையில்லை, ஆனால் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். ஸ்க்ரீன் ரெக்கார்டர் போய் இங்கே வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டர்னு டைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டர் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிங்கன்னா நிறையா லிங்க் வரும். ஆனால் இந்த லிங்க் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் ஓப்பன் கிடக்குது. ஏன்னா நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணனால. நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலைன்னா இன்ஸ்டாலுன்னு கேட்கும், நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு, இப்போ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் போயிட்டு உங்களோட இதில் இருக்கும் பாருங்கள். ஸோ இந்த ஐக்கான் தான் வந்திருக்கும். ஸோ இதுதான் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டரோட ஐக்கான். ஸோ இப்போ எப்படி நம்ம ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறது அப்படின்னா, இப்போ நீங்கள் எதாவது ஆக்டிவிட்டி பண்ணுறீங்கன்னா அது பண்ணுறதுக்கு முன்னாடி இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இங்கே வந்து பண்ணணும். ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு இப்போ இங்கே கீழே பாருங்கள், கீழே ஒரு ப்ளூ கலரில் இது இருக்கு இல்லையா, அந்த இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்கன்னா இப்போ இப்படி வரும். இப்போ இதில் இப்போ ஃபஸ்ட் ஒன் வந்து வீடியோ, செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா உங்கள் வாய்ஸு. இப்போ நீங்கள் இந்த வாய்ஸை வந்து நீங்கள் இப்போ ரெக்கார்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஏதாவது பேசுனீங்கன்னா அதோடு சேர்ந்து ரெக்கார்ட் ஆகிடும். இப்போ அது பண்ண வேண்டாம்னா இதை அமுத்திக்கோங்க. அமுத்திட்டிங்கன்னா இதுக்கப்புறம் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறதுல வாய்ஸ் வராது, ஒன்லி வீடியோ தான் வரும். ஸோ இப்போ புரிஞ்சா, இப்போ நீங்கள் இதை செலக்ட் பண்ணுங்கள். இதை செலக்ட் பண்ணிங்கன்னா பாருங்கள் ஸ்டார்ட் ரெக்கார்டிங்னு வரும். இப்போ ஸ்டார்ட் நவுன்னு இருக்குது பாருங்கள், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒன் வரும் பண்ணுறனோ, 1 வந்ததுக்கப்புறம் அது எல்லாமே அப்படியே ரெக்கார்ட் ஆகிடும். நான் இப்போ சும்மா உங்களுக்கு காட்டுறேன். இப்போ யூடியூப்புக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. யூடியூப்புக்கு போகிறேன். ஸோ இங்கே லைப்ரரி போகிறேன். ஸோ இந்த மாதிரி என்ன ஆக்டிவிட்டி பண்ணுறீங்களோ, இப்போ போயிட்டேன், இப்போ வெளியே வரேன், இப்போ க்ரோம் போகிறேன். நீங்கள் என்னென்ன ஆக்டிவிட்டி பண்ணுறீங்களோ அது எல்லாமே அப்படியே ரெக்கார்ட் பண்ணிக்கும். இப்போ க்ரோம் போயிருக்கேன். ஸோ இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதை பண்ணினதை ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். இப்போ இது நீங்கள் ஸ்டாப் பண்ணணுன்னா என்ன பண்ணணுன்னா, திரும்பி அங்கே போயிட்டு அதே இதுக்கே செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இங்கே கீழே இருக்குது பாருங்கள் டாட் கிராஸ்ன்னு இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிங்கன்னா இப்போ பாருங்கள் ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸ்டாப் ஆகி இங்கே வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் இதை அமுத்தி பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணதை அப்படியே ரெக்கார்ட் ஆகிருக்கும். இப்போ ஓப்பன் எதுலன்னு கேட்குது. உங்களுக்கு எந்த சப்போர்ட்டாக இருக்கோ அதில் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள் நீங்கள் பண்ண ஆக்டிவிட்டி அப்படியே ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ இப்படி தான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் யூஸ் பண்ணணும். இது வந்து வாய்ஸ் இல்லாமல், வாய்ஸ் பாருங்கள் நீங்கள் பண்ணது ஃபுல்லாக அப்படியே ரெக்கார்ட் ஆகிருக்கு. சரிங்களா? நம்ம யூடியூப் போனோம், அதுக்கப்புறம் க்ரோம் போனோம்ல, க்ரோம் பண்ணியிருக்கோம் பாருங்கள், க்ரோம் போனது காட்டும். ஸோ இவ்வளோ தான். இது பண்ணி நான் ஸ்டாப் பண்ணேன். கரெக்டாக பாருங்கள், அங்கே போயிட்டு ஸ்டாப் பண்ணிடுறேன். ஸ்டாப். இப்போ நம்ம ரெக்கார்ட் பண்ணது இங்கே இருக்குது. இப்போ இதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே ஆப்ஷன்ஸ் எல்லாம் வரும் பாருங்கள். ஒன்று நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம், இல்லைனா ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ ஷேர்னால் ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள், நீங்கள் எதுக்கு வேணாலும் ஷேர் பண்ணிக்கலாம். டெலிட் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் டெலிட்டும் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான். இப்படி தான் நீங்கள் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டர் யூஸ் பண்ணணும். ஸோ இதை வச்சு நம்ம யூடியூப்பில் எப்படி ஹிஸ்ட்ரி எடுக்கிறது, மேனேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் எடுக்கிறது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். தேங்க்யூ.